பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு குறைவு வந்ததுனால மனசில் பாதிப்பு, அப்படி கஷ்டப்படுறீங்களா? வீட்டுக்குள்ள, வேலையில், உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு வருமானத்தில் குறைவு வந்துட்டு, அல்லது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைவு வந்துட்டு, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, எப்பவுமே ஒரு குறைவுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது, கடன், வறுமை, பண பிரச்சனை, அப்படி சொல்றீங்களா? ஆனா நம்ம குறைவில்லாமல் நிறைவான வாழ்க்கை வாழ தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் நம்ம நிறைவாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப ஏன் குறைவு வருது? ஆண்டவர் நிறைவை தான் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. பிறகு ஏன் குறைவு வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆலோசனையா? 34 சங்கீதம் 9 கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அப்போ நம்ம பக்தியா இருக்கிறோம், ஆண்டவர் மேல பக்தி இருக்குது, விசுவாசம் இருக்குது, அன்பு இருக்குது, அதெல்லாம் சரிதான். இது மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? நான் அவரை நேசிக்கிறேனே, அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறேனே, அது போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பயப்படணும். இன்னைக்கு மக்கள் மத்தியில தெய்வ ஒரு நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் ஓகே தான், கடவுள் பக்தி இருக்குது, அதெல்லாம் இது போதாது. என்ன பக்தியா இருக்கிறான், அவன் லஞ்சம் வாங்குறான், பக்தியா இருக்கிறான், குடிக்கிறான், பக்தியா இருக்கிறான், ஊழல் பண்றான். சாமி கும்பிடு அவ்வளோ பக்தி, சட்டையெல்லாம் கழட்டிட்டு இடுப்புல துண்டை கட்டி சாஷ்டாங்கமா விழுகிறான். பின்னால பார்த்தீங்கன்னா லஞ்சம், ஊழல் எல்லாம் நியாயம் பண்ணுகிறான். பார்க்கறோம்ல, நம்ம கேள்விப்படுறோம்ல. அப்ப என்ன காரியம்? பக்தி இருக்குது, கடவுள் பயம் இல்லை. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை பார்க்கறாரு, என்னை கவனிக்கிறாரு, நான் தப்பு பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது, இந்த மாதிரி பாவத்தை செய்யக்கூடாதுன்ற ஒரு உணர்வு எப்போ வரும்? தெய்வ பயம் வரும் பொழுது. அப்ப நம்ம நாட்டில் இன்னைக்கு பக்திக்கு குறைச்சல் கிடையாதுங்க. ஆள்றவங்கள இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் பக்தி, சாஷ்டாங்கமாலாம் விழுவாங்க, ஆனா எல்லாம் ஃப்ராடும் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன காரணம்? வெறும் பக்தி இருக்கிறது, கடவுள் பயம் இல்லை. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நீங்க எப்படி வெறும் பக்தியா இருக்கீங்களா? ஆண்டவர் இயேசுவை குறித்த பயம் இருக்குதா? பயமும் பக்தியும் இருக்கணும். பயபக்தி, அதான் ரெண்டும் இருக்கணும். ஆண்டவர் மேல பக்தி இருக்கணும், ஆண்டவருக்கு பயம் இருக்கணும். பயம் இருந்தா என்ன செய்வோம் தெரியுமா? நான் பேசுவதை இயேசு கவனிக்கிறார். அந்த பயம் அனாவசியமா பேச மாட்டோம், அடுத்த ஆளு பேட்டு பேச மாட்டோம், பரிகாசம் பண்ண மாட்டோம். நான் செய்யறதை அவர் கவனிக்கிறார் என்ற பயத்தோடு இருந்தா தப்பு பண்ண மாட்டோம். நம்ம லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்றது, மற்றவங்க செய்யற தவறுகளை செய்ய மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கும். அதனால்தான் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அப்போ இன்றைக்கு நீங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நீங்க ஆண்டவரே, உமக்கு பயந்த ஒரு பயம் எனக்கு வேணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட நான் வாழணும்னு ஒப்பு கொடுங்க. ஒரு நன்மையும் குறைவுபடாது, நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும். இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட அப்படி இருதயத்துல கை வைத்து, ஆண்டவரே, உங்க மேல அன்பு இருக்குது, பக்தி இருக்குது, விசுவாசம் எல்லாம் இருக்குது, ஆனா உண்மை குறித்த பயம் எனக்கு வேணும், நான் கர்த்தரை குறித்த பயத்தோட கூட வாழணும், எப்பொழுதும் தெய்வ பயம் எனக்குள்ள இருக்கணும், அதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க. தெய்வ பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு குறைவே இருக்காது, நிறைவாய் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. அந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.